பிரான்சில் உள்ள லட்சக்கணக்கான வாடகைதாரர்களை பாதுகாக்கும் நோக்கில் குடியிருப்பு வாடகை ஒப்பந்தங்களில் 2 புதிய கட்டாய சட்ட விதிகள் செப்டம்பர் 1 முதல் அமுலுக்கு வரவுள்ளன. வாடகை சந்தையில் நிலவும் சமநிலையற்ற அதிகாரப்போக்கு மற்றும் வெளிப்படைத்தன்மையின்மையை குறைத்து பாதிக்கப்படக்கூடிய வாடகைதாரர்களை பாதுகாப்பதே இந்த புதிய விதிகளின் முக்கிய நோக்கமாகும். 2025ஆம் ஆண்டில் மட்டும் சுமார் 3,30,000 வெளியேற்ற நடவடிக்கைகள் தொடங்கப்பட்ட நிலையில் இதில் 62% வழக்குகள் நிதி சிரமங்களால் ஏற்பட்ட வாடகை மீதிகளை அடிப்படையாக கொண்டுள்ளன. முதல் விதிக்கமைய ஒவ்வொரு வாடகை ஒப்பந்தத்திலும் சட்டப்பூர்வ நிவாரணங்கள் மற்றும் காலக்கெடு பற்றிய சுருக்கமான தகவல் கட்டாயமாக இடம்பெற வேண்டும். 2வது விதி வாடகை செலுத்தாத பட்சத்தில் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் நிபந்தனைகளை கடுமையாக்குகிறது. நீதிமன்ற நடவடிக்கைக்கு முன் குறைந்தபட்ச அவகாசம் 2 மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையானது வாடகைதாரர்களுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்குவதோடு ஒப்பந்தங்களில் நிலவும் குழப்பங்களை தவிர்த்து வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய விதிகளுக்கு இணங்காத வீட்டு உரிமையாளர்களுக்கு €1,500 முதல் €5,000 வரை நிர்வாக அபராதம் விதிக்கப்படும் என அமைச்சகம் கடுமையாக எச்சரித்துள்ளது. இந்த புதிய சட்ட மாற்றங்கள் மூலம் வருடாந்தம் சுமார் 1,20,000 குடும்பங்கள் சட்டவிரோத வெளியேற்றத்திலிருந்து தற்காலிக அவகாசம் பெற்று பயனடைவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது.